Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அண்ணாதுரைக்கு போட்டி அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமனுக்கு போட்டி அண்ணாதுரை. அப்படியா இருக்கு களம்? கலிய பெருமாள். அஸ்வத்தாமனுக்கு போட்டி ஏவாவேலு, ஏவாவேலுக்கு போட்டி அஸ்வத்தாமன். அண்ணாதுரைன்றது இங்க கேரக்டரே அவர் வந்து அடிமை சார். அவரு ஏவாவேலு அவருடைய அடிமை. 5 வருஷம் எம்பி. இதை நான் மட்டும் சொல்லல, இங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க. தமிழ்நாடு கூட்டணிகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணி, ஒரு கட்சியை நம்பி மிகப்பெரிய கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்துருக்குன்னா அது எங்க கூட்டணி? திருவண்ணாமலை தான் லிட்டரலா பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே தான். தேடா ஒண்ணு கிடையாது. அதுதான் நீங்க சொன்ன அந்த ஸ்பீச்ல ஏவாவேலு சொல்லியிருப்பாரு. ஏடிஎம்கே ஓட்டு கேட்டிருப்பாரு பத்திரத்துல. ஏடிஎம்கே எல்லாம் ஓட்டு போடுங்க, பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட போகுது. அதான் நான் நேற்று மேடையில பேசும்போது சொன்னேன், செகண்ட் பிளேஸ் எல்லாம் வராது, கவலைப்படாதீங்க, மக்கள் உங்க பேச்சை கண்டிப்பா கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும். திருவண்ணாமலை கோயிலை காப்பாற்றணும், மத்திய அரசு சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டுல எல்லாம் போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்பா அவரு உண்டியல் காசை காப்பாற்றணும், உண்டியல் காசு ஆட்டை போடணும், போக விட்டுறக்கூடாது. நீங்க எடுத்துருவீங்கன்னு அவர் பயப்படுறாரு. மத்திய அரசுடைய கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா கற்பூரம் கூட ஏற்ற முடியாதுன்ற. இப்போ கற்பூரம் ஏத்துறவங்கள பேரிகேட் வச்சு தடுத்து அக்யூஸ்டுங்க மாதிரி நடத்தின வீடியோ இப்போ வந்துச்சு, நான் போட்டிருக்கேன். திராவிட மாடல் ஆட்சியில கஞ்சா வைக்கலாம், ஆனா கற்பூரம் ஏற்றக்கூடாது. 25-30 வருஷமா ஏவாவேலு பண்ணாதியா நீங்க வந்து பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து பீரங்கி வாய் கொண்டு நாங்க வந்து கோயில பொழக்கிறேன்னு சொன்னவங்க, நீங்க என்னங்க மக்கள் அதை நல்லது பண்ணிருப்பீங்க? திருடுறதுனாங்க உங்க வேலை. இதுல அவங்க பண்ணாத நல்லதானா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்துட்டாங்க சார். அண்ணாவுக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு வந்தாங்க சார். ஆராசா சார் மனைவி ராமபக்தை அப்படின்றாரு. அது எலெக்ஷன் வந்துருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொன்னாரு, எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்து என்றால் அவன் விபச்சாரி மகன்னு சொன்னாரு. திமுகவுடைய மனோபாவமே தேர்தல் மக்களை சந்திக்கணும். இப்போ செல்லங்குப்பத்துக்குள்ள திமுக காரங்களால உள்ள போக முடியல, விரட்டி அடிக்கிறாங்க. அதே செல்லங்குப்பத்துக்குள்ள அஸ்வத்தாமன் போகும்போது 1800 பேர் வரவேற்கிறாங்க. மக்கள்கிட்ட நாளைக்கு போய் பதில் சொல்லணுமே. இந்த எண்ணெல்லாம் திமுக கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அமௌண்ட், இத்தனை ஓட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் பர்ச்சேஸ். ஜவாது மலையில கிராமத்துக்கு உள்ளெல்லாம் யாரும் ஓட்டு கேட்டே போக மாட்டாங்க. பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? பிரதமருடைய நலத்திட்டங்கள் எதுவுமே அங்க முழுசா போய் சேரல. அங்க மட்டும் இல்ல, திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி முழுசுமே இந்த பிரச்சனை இருக்கு. 40 வருஷம் பின்தங்கின மாதிரி பஸ் இல்லைன்றாங்க. இப்ப கூட தண்ணி இல்ல. ஜல்ஜீவன் திட்டத்துல நரேந்திர மோடி அவர்கள் பணம் கொடுத்தும் கூட தண்ணி வசதி கொடுக்கப்படலை. அஸ்வத்தாமனால 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய நீங்க சொல்ற இது வரைக்கும் 100 கிராமங்களுக்கு மேல போயிருக்கீங்க. இன்னும் எத்தனை கிராமங்களுக்கு நீங்க போவீங்களோ இத்தனையும் நீங்க வந்து ஒரு எம்பியா உங்களால இதெல்லாம் கண்காணிக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பெரிய புரட்சியே செஞ்சிருவன்ற மாதிரி. வேற என்ன எம்பிக்கு வேலை? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, மக்களுக்கு சேவை செய்யறது தான் நிக்கிறோம் எலெக்ஷன்ல. இதை விட வேற என்ன கேட்டுறேன்? என் பசங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேனே, தம்பி ஜெயிக்கிற வரைக்கும் நமக்கு கம்மியான வேலை, ஜெயிச்சிட்டோம்னா இதை விட 4 மடங்கு வேலை இருக்கு. பாமகவினர் உங்களுக்காக நிறைய இடங்கள்ல பிரச்சாரங்கள்ல ரொம்ப தீவிரமா களமாடுறதை பார்க்க முடியுது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அவரை நம்பி பயணிக்கக்கூடிய அந்த மக்கள் முழுமையாக அஸ்வத்தாமனை நம்புவார்களா? எல்லாரையும் விட எனக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்தார் சேரத்துக்கு. அதுல இருந்து திருவண்ணாமலைக்கு வந்த அன்னைக்கு அவர் வழி நெடுகளும் என்கிட்ட பேசிட்டு வந்த விஷயங்கள், இந்த வாக்குறுதிகள் பத்தி, இந்த பயோஃபியல் விஷயத்த ரொம்ப பாராட்டி, நான் அவரை வச்சுக்கிட்டு மேடையில பேசும்போது கூட நான் அவரை பத்தி பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கையை பிடிச்சி நிறுத்திட்டு உன்னுடைய வாக்குறுதிகள் பத்தி பேசு அப்படின்னு. அருணாச்சலேஸ்வரருடைய ஆசி அஸ்வத்தாமனுக்கு கிடைக்குமா? கிடைச்சிருச்சு. அண்ணாமலையாருடைய மலையை நீங்க ஒவ்வொரு முறை பார்க்கும்போது ஏதாவது ஒரு உணர்வு ஏற்படும். இந்த தேர்தல் பணியில சுத்தி சுத்தி வரும்போது எனக்கு தோன்ற விஷயம், உன்னையே சுத்தி சுத்தி வர வச்சுட்டேன், அப்படியே ஜெயிக்க வச்சிட்டேன்னா இன்னொரு 5 வருஷம் உன்னையே வாழ்நாள் பூரா சுத்தி வரக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த என்னுடைய அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு யானை, இது வாக்குறுதி இல்லை, என்னுடைய வேண்டுதல். அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இரவு 1:30 மணிக்கு எடுக்கக்கூடிய ஒரு முதல் பேட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய இந்த பேட்டியை நானுமே ரொம்ப விரும்பியும் அதே போல சோர்வோடு காணப்பட்டு நம்மோடு அமர்ந்து கொண்டிருக்கும் திருவண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்களோடு ரொம்ப கம்பீரத்தோடு நிறைய பேட்டிகள் நான் எடுத்திருக்கேன். அவர் ரொம்ப சோர்வா இருக்காரு. இன்று காலையிலிருந்தே தொடர்ச்சியாக பல இடங்கள்ல வந்து பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவரை நானும் அங்கே மக்களிடையே கருத்துக்களை கேட்டுவிட்டு அதே போல மக்கள்கிட்ட வைக்கிற வாக்குறுதிகளா இருக்கட்டும், அதே போல மக்களோடு பேசுவது அத்தனையுமே நாம வந்து பதிவு செய்து வந்திருக்கோம். இந்த பிரச்சார பயணம் இரவு 12 மணிக்கு முடிந்தது. இப்போ மணி 1:30 மணி.
இந்த 1:30 மணிக்கு இந்த பேட்டியை நான் கேட்டேன். நான் இப்ப பதிவு செய்யணும், நீங்க நேரம் கொடுங்க அப்படின்னு. அவருடைய அந்த சிரமம் பார்க்காமல் இப்ப வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அதற்காக தான் இந்த பேட்டி. எப்படி நிறைய சொல்லிட்டேனா? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நிறைய நானே பேசிட்டணும். அதெல்லாம் நல்லா இருக்கு. முகம் ரொம்ப சோர்வா இருக்குது. ஏன்னா காலையில இருந்து தொடர்ச்சியான பிரச்சார பயணம். எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன கிராமங்கள்லாம் நீங்க போயிருக்கீங்க. நிறைய இடங்கள். ஒவ்வொரு பாயிண்டா போட்டு ஒரு 20-30 பாயிண்ட் போடுவாங்க. அதிகபட்சம் ஒரு 15 பாயிண்ட் பேசுவீங்க ஒரு நாள் முழுக்க. எனக்கு தெரிஞ்சு ஷெட்யூல்லே உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட் எல்லாம் இருந்தது. தொடர்ச்சியான இந்த பயணங்கள், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் என பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். முதல் கேள்வி, திருவண்ணாமலைக்கும் திரு அஸ்வத்தாமன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாமே என்னுடைய பகுதி தானே. திருவண்ணாமலையை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த பகுதிகளில் நான் பல விஷயங்கள்ல பணிபுரிஞ்சிருக்கிறேன். சுதந்திர போராட்ட தியாகி அர்த்தநாரீஸ்வர்மா அவருடைய தபால் தலை மத்திய அரசாங்கத்திட்ட அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள்ட்ட சொல்லி தபால் தலை சாங்ஷன் வாங்கி கொடுத்தேன். தபால் தலை பெற்று தந்தேன். அதே போல இந்த குண்டர் சட்டம் இங்கே விவசாயிகள் மீது போடப்பட்ட போது அதை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு நபர்களை நானும் ஒருத்தன். அதே போல அந்த பேஸ் கேஸ் குண்டாஸை குவாஷ் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த பேஸ் கேஸை வந்து குவாஷ் பண்ணக்கூடிய பொறுப்பை எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னிடம் கொடுத்திருந்தார். தவிரவும் இந்த பகுதிகளில் வருடம் நடக்கிற இந்த அர்த்தநாரீஸ்வரமா குரு பூஜையிலிருந்து பல விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய பங்கு இருந்துகிட்டே இருக்கும். திருவண்ணாமலைக்கு தொடர்பு இல்லாம தமிழர்கள் யாருமே இருக்க முடியாது. தவிரவும் என்னுடைய ஊர் இங்க இருந்து தானே, உளுந்தூர்பேட்டை பக்கத்துல போகப்பட்டு இங்கிருந்து லிட்டரலா திருவண்ணாமலை இருந்து 1.5 மணி நேரம். சரி. அதனால வந்துட்டு தொடர்பு இல்லாத ஒரு ஊர் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப நெருங்கிய ஒரு, இன்னும் எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் அதிரடி அரசியல் கேள்விகளை இப்பவே வைக்கணும்னு நினைக்கல. பட் இந்த கேள்வியை வைக்கிறதுக்கான காரணம், நீங்கள் போட்டியாக கருதக்கூடிய திரு அண்ணாதுரைக்காக வாக்கு கேட்ட அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் உங்களை சொன்னாரு, இங்க யாரும் ஆள் இல்லாம உளுந்தூர்பேட்டையில இருந்து ஒருத்தரை பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அஸ்வத்தாமன்னு. அவர் இஷ்டத்துக்கு மைக் இருக்குன்னு என்னென்னமோ ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பேசியிருந்தாரு. பாத்தீங்களா? பார்த்தேன். அவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். ஏவா வேலுவா? ஏவா வேலு, தன்றாம்பட்டு ஏவா வேலுங்க. அவர் இங்கதான். ஏங்க இப்போ உளுந்தூர்பேட்டையில இருந்து நான் சென்னை வந்து செட்டில் ஆயிட்டேங்க. நான் சென்னைக்காரன் இல்லைல்ல. சரி. நான் உளுந்தூர்பேட்டை தானே அடையாளப்படுத்துவீங்க. ஆமா. எப்படி மாறிடாது இல்ல? நீங்க ஒரு இடத்துல இருந்து வந்துருக்கீங்க. இப்ப நீங்க கூட தான் ஊத்தங்கற, நீங்க உங்களுக்கு மெட்ராஸ்ல வந்து இருக்கீங்க, தொழில் நிமித்தமா இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஊருன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் ஊர் தான் சொல்லுவேன். அப்புறம் அவர் ஊர் அங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் தானே. அவரே உங்களை பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அவர் யார் பேக் பண்ணி கொண்டு வந்தா? பட் திருவண்ணாமலை அடையாளம் ஏவா வேலு இல்ல? நீங்க சொல்றீங்க திருவண்ணாமலை திமுகவுடைய அடையாளம்னா ஏவா வேலுன்னு சொல்லுங்க. திருவண்ணாமலையோட அடையாளம் திருவண்ணாமலை தான். இந்த ஸ்கிரீனை திறந்து பாத்தீங்கன்னா திருவார் அண்ணாமலையார். அதுதான் என்றைக்குமான அடையாளம். இதெல்லாம் சும்மா பாசிங் கிளவுட்ஸ். காற்றில் கரைந்து போற மேகங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி, பாசிங் கிளவுட் சார். இதெல்லாம் இந்த மாதிரி சொன்ன எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம் சார். நம்ம அரசியல் எல்லாம் வந்து யாரும் அடையாளமா, அரசியல்வாதிகள்லாம் ஒரு இடத்தோட அடையாளமா இருக்க முடியாது. தமிழக மண்ணை பொறுத்தவரை ஆன்மீகம் தான் ஒரு இடத்தோட அடையாளமா இருக்கு. அந்த விதத்துல இந்த மண்ணினுடைய அடையாளம் அண்ணாமலையார் தான். நினைத்தாலே முக்தி தருகிற அந்த மலை தான் வந்து எங்க அடையாளமே ஒழிய சும்மா இங்க இதெல்லாம். மைக் கிடைச்சதுன்னு என்னனாலையும் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றாரு ஏவா வேலு. அவர் ஸ்பெசிபிக்கா சொன்னது ஏர்போர்ட் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. நாங்க ஏர்போர்ட் கொண்டு வர விட மாட்டோம். இதான் அவர் லிட்டரலா சொல்ல அர்த்தம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏர்போர்ட் நீங்க கட்டுறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஏர்போர்ட் தான் நீங்க கட்ட முடியும். அதுக்கான நிலத்தை நாங்க தான் நில எடுப்பு பண்ணி தருவோம் அப்படிங்கிறாரு. நில எடுப்பு பண்ணி அவர் கொடுத்தாலும் காசு யார் கொடுக்குறா? நில எடுப்பு பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் தான் காசு கொடுக்கணும். அது அந்த வகையில நாங்க கொடுக்குற காசுல நில எடுப்பு பண்றீங்க. ஒண்ணு, நீ நில எடுப்பே பண்ண மாட்டேன்னு 2 வருஷம் அடம் கூட பிடிங்களேன். 2026 எங்க ஆச்சு தானே நாங்க நில எடுத்து ஏர்போர்ட் கட்டிட்டு போறோம். ஓ, அது அந்த நம்பிக்கை வேற உங்களுக்கு. அது பெரிய நம்பிக்கையா? 26 ரொம்ப சீக்கிரமாவே அதெல்லாம் அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களே? ஃபர்ஸ்ட் இங்கேயே நீங்க நோட்டாவுக்கு போட்டின்றாரு அவரு ஏவா வேலு. அவரு பழைய கதை. நான் என்ன சொல்றேங்க, நாங்க நோட்டாவுக்கு போட்டி போட்ட எலெக்ஷன்ல திமுக டெபாசிட் வாங்கல. எந்த இத நாங்க நோட்டாவில் எங்க எப்ப போட்டி போட்டோம்? எந்த எலெக்ஷனு? ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல தான் நோட்டாவோட கம்மியா வந்தது. கரெக்டா? அதுல இருந்துதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என் பேரு சூசாரம் திங்கிறது தோசை, அந்த டைலாக் மாதிரி எப்ப பாரு நோட்டா நோட்டா நோட்டா. அந்த எலெக்ஷன்ல டிஎம்கே டெபாசிட் வாங்கல.
இவ்வளோ டயர்ட்லயும் உங்களுக்கு திமுகவை கலாய்க்கணும்னா உங்களுக்கு டயர்டே போயிடுது. அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் வாங்கல. அப்ப பிஜேபி நோட்டா கட்சினா திமுக டெபாசிட் வாங்காத கட்சி. சார் என்ன சார் டெபாசிட் வாங்காத கட்சிங்கிறீங்க, இப்ப ஆட்சியில இருக்காங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் நாங்களும் கேட்போம், என்ன சார் நோட்டாங்கிறீங்க, இப்ப நாங்க எங்க லெவல் என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய கூட்டணி எங்க கூட்டணி, தமிழ்நாடு கூட்டணிகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணி, ஒரு கட்சியை நம்பி மிகப்பெரிய கூட்டணிகள்லாம் சேர்ந்துருக்குன்னா அது எங்க கூட்டணி? இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த கன்செப்ஷனே நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் லிட்டரலா பிஜேபி விசஸ் டிஎம்கே தான். சரி, தேடா ஒண்ணு கிடையாது. அதுதான் அந்த நீங்க சொன்ன அந்த ஸ்பீச்லயே வேலை சொல்லியிருப்பாரு. ஏடிஎம்கே ஓட்டு கேட்டிருப்பாரு பத்திரத்துல. ஏடிஎம்கே எல்லாம் ஓட்டு போடுங்க, பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் நான் நேத்து மேடையில பேசும்போது சொன்னேன், செகண்ட் பிளேஸ் எல்லாம் வராது, கவலைப்படாதீங்க, மக்கள் உங்க பேச்சை கண்டிப்பா கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும். இல்ல அவரு எதற்காக நீங்க சொல்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், எதற்காக அவர் அச்சப்படுறாரு அப்படின்னா, அந்த ஆன்மீக பூமியை அரசாங்கம் மத்திய அரசு எடுத்துக்கோ, சுற்றுலாத்துறை கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் இவர் பேசுறாரு. இது வந்து எப்படி இருக்குன்றது இங்க மற்ற வெளிநாட்டவர்கள்லாம் வந்து போற அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நாங்கெல்லாம் தான் அப்படின்றாரு அவரு. அதாங்க எலெக்ஷன் வர வரைக்கும் திராவிட பூமியா இருக்கு, எலெக்ஷன் வந்தோடனே ஆன்மீக பூமியா மாறி. இது ஆன்மீக பூமி, ஏவாவேலுக்கு இது ஆன்மீக பூமி தான். ஏவாவேலு எப்பவும் ஒரே மாதிரி தான் பேசுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அம்மணி அம்மன் கோவில் இடிச்சிங்களா அப்ப அது என்ன பூமி? அம்மணி அம்மன் கோயில் தெரியும்ல உங்களுக்கு, அம்மணி அம்மன் கோவில் கோபுரம் அந்த பக்கம் இருக்கும் சார், அதுக்கு பக்கத்துல அம்மணி அம்மன் கோவில் இருக்கும். அம்மணி அம்மனுங்கிறவங்க ஒரு துறவி, அவங்களுடைய இயற்பெயர் அருள்மொழி. அவங்க வந்துட்டு துறவரம் வந்துடுறாங்க. துறவரை வந்து அந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டுறாங்க, அங்க அன்னதானம்லாம் போடுவாங்க, வர்றவங்களெல்லாம் பார்ப்பாங்க, வியாதியோட வர்றவங்களுக்கெல்லாம் விபூதி கொடுப்பாங்க, வியாதி சரியாயிடும். அவங்க வந்து அம்மா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க எனக்கு சரியா போச்சுன்னும் போது என்ன பண்ணிட்டோம்னா, இந்த கோபுரம் கட்டிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல பொருளுதவி முடிஞ்சா பொருளுதவி பண்ணு, உடலால உழைச்சி இது பண்ண முடியும்னா ஒரு 2 நாள் வேலை செஞ்சிருப்போம். இப்படியா கட்டினாங்க அந்த கோபுரத்தை. அந்த கோபுரத்துடைய பெயரே வந்து பாத்தீங்கன்னா அம்மணி அம்மன் கோபுரம். அந்த கோபுரத்துக்கு பக்கத்துல இந்த அம்மா சேவை பண்ணாங்க இல்லையா, அந்த மண்டபமும் இவங்களுடைய மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு கோயிலும் இருந்தது. அதை சுத்தி வந்து அதை வந்து ஒரு ட்ரஸ்ட்ல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்றது HRNC-யோடைய அலிகேஷன். ஈவன் அஷ்யூமிங் அது ஆக்கிரமிப்புன்னு வச்சுக்கிட்டா கூட, HRNC அது எடுக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட, HRNC என்ன பண்ணணும்? ஒரு கோயில ஆக்கிரமிப்புல இருக்கிறதா இவங்க சொல்றாங்க, நீங்க எடுத்துட்டீங்க, என்ன பண்ணணும்? அதை அவங்களா வந்து பராமரிக்கணும், இல்லதான் பண்ணணும். ஒரு இரவுல அந்த கோயில் இடிக்கப்படுது. அப்ப கோயில் இடிக்கிறது HRNC-யோட வேலை, அப்படித்தானே? இல்ல வேற என்ன ஆக்கிரமிப்புன்னு ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் யாரு காரணம் கிடையாது. ஆக்கிரமிப்புன்னு நீங்க சொன்ன ஆளுங்க கிட்ட 40 வருஷமா அது இருக்கு, கோவிலா இருக்கு, அது இடிபடாம இருந்தது. ஆனா நீங்க வந்து எடுத்து ஒரே நாள்ல என்ன பண்ணிட்டீங்க? சாபிட்டேஜ் பண்ணிட்டீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? அப்ப எங்க போச்சு இந்த ஆன்மீக பூமி? டைரக்டா ஏவாவேலுடைய தலையீடு இருந்தா அது பண்ணதாதான் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் அலிகேஷன். திருவண்ணாமலை கோயிலை காப்பாத்தணும், மத்திய அரசு சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டுல எல்லாம் போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்பா அவரு உண்டியல் காசை காப்பாத்தணும், உண்டியல் காசை ஆட்டை போடணும், போக விட்டுறக்கூடாது, நீங்க எடுத்துருவீங்கன்னு அவர் பயப்படுறாரு. நான் என்ன சொல்றேங்க, தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு, எப்படி இருக்கு பாத்துருக்கீங்கல்ல, எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க. இங்க எப்படி இருக்கு சார்? அவர் என்ன திரும்ப சொல்றாரு, மத்திய அரசுடைய கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா கற்பூரம் கூட ஏத்த முடியாதுன்றாரு. இப்போ கற்பூரம் ஏத்துறவங்கள பேரிகேட் வச்சு தடுத்து அக்யூஸ்டுங்க மாதிரி நடத்தின வீடியோ இப்ப வந்துச்சு, நான் போட்டிருக்கேன். கற்பூரம் ஏத்துறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? திராவிட மாடல் ஆட்சியில கஞ்சா வைக்கலாம், ஆனா கற்பூரம் ஏத்தக்கூடாது. இல்ல அதுக்கு என்ன காரணம்ன்றத நம்ம என்ன காரணம்? எங்க கோயில்ல கற்பூரம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றது நீ யாருங்க காரணம்? இல்ல அதுக்கு ஏதேனும் ஒரு பர்டிகுலர் ஏரியா ஏதாவது கொடுத்திருக்கலாம். அந்த மாதிரி முதல்ல நாட்டுல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, என்ன காரணம் இருக்கலாம், உரிமை இருக்கா முதல்ல உனக்குன்னு பாக்கணும். காரணம் என்ன வேணா இருக்கலாம் மதேஜி, உங்களுக்கு அதுக்கான சட்டத்துல உரிமை இருக்கா? நான் ஒரு பக்தர், என்ன கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி எல்லாம் தடுக்க மாட்டாங்க. வெயில்ல திருவண்ணாமலையில போய் தடுக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு திருவண்ணாமலைக்கு வருகிற பக்தர்களை போய் கேளுங்க. அது மட்டும் இல்லாம வெயில்ல கியூல நின்று வெயில் தாங்காம சுருணு பூந்தாங்க போன வாரம் 2 பேர், புரியுதுங்களா? வயசானவங்க. இவ்வளவு கொடுமைகள் அங்க நடந்துட்டு இருக்கு. பாம்பு மாதிரி பிரிக்கி உள்ள பூந்து 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 போகணும், ஜிக்ஸாக்கா போகணும், போய் தான் சாமியை பார்க்க முடியும். ஆமா, எதுக்கு? காசு கொடுக்கறதுக்கு. எல்லா கோயில்லையும் அப்படித்தானே இருக்கு. ஏன் சிதம்பரம் கோயில்ல இல்ல? சிவபெருமான் திருப்பதி வெங்கடாசலபதி எப்படி இருக்குது? சிதம்பரம் கோயில் ஏன் அப்படி இல்ல? அதை மட்டும் பதில் சொல்லுங்க.
சிதம்பரம் கோயில் ஏன் அப்படி அந்த இல்ல? மாதிரி எல்லாத்தையும் அந்த தனி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு இல்ல. சிதம்பரம் கோயில் ஏன் அப்படி இல்ல அப்படின்னா அங்க தரிசனத்துக்கு காசு வாங்குறது இல்ல, நேரா வராங்க பாத்துறாங்க. நீங்க பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி விடுறது தரிசனத்துக்கு காசு இது கொடுக்குறது. நீண்ட காலமா இருக்கு சார். நீண்ட காலமா இருந்தாலும் தப்பு தானே. நீண்ட காலமா இருந்தாலும் கேன்சர் தானே, ட்ரீட் பண்ணி தானே ஆகணும். சரி. நீண்ட காலமா இருக்கிறதுக்காக விட்டுட்டு போயிட முடியுமா? ம். மதுரையில தீ விபத்து நடந்தது ஞாபகம் இருக்கா? ஆமா. 2017 நினைக்கிறேன், 17 18. ம். இந்த கடைகள்லாம் உள்ள அலோவ் பண்ணி சரி. அதுல இருந்து தீ பிடிச்சிச்சு. ம். இப்ப வரைக்கும் அந்த மண்டபம் சரி செய்யப்படல தெரியுமா? இப்ப வரைக்கும் டில் டேட். ஏன் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறது? ஆமா, அங்க தீ பிடிச்சதே அறநிலையத்துறை கட்டுப்பாடு தானே. அது மண்டபமாவா இருந்தது, பூரா கடை வீதி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அதனாலதான் தீ பிடிச்சது. ஆனா இப்போ வரைக்கும் அந்த மண்டபம் சீர் செய்யப்படல. எவ்வளவு கோடி வருது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ம். வருமானம், ஏன் சீர் பண்ணல? இப்போ திருவண்ணாமலை கோயிலை பொறுத்தவரை அதோடைய விசேஷம் கிரிவலம். கிரிவலத்துல பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில அன்னைக்கெல்லாம் பாக்குறேன், தார் ரோட்ல வெறும் உடம்புல அங்க பிரதேசமா கிரிவலம் வராரு ஒருத்தர். சுடுது, சுட சுட அப்படியே வராரு. ம். அந்த மண்ணு செருப்பு காரோட போனது, கார் டயரு எல்லாம், கார் போற ரோடு, ம். அதுல அங்க பிரதேசம் வராங்க. இல்ல, சாலைகளை தான் பயன்படுத்துறாங்க. இப்ப நாம 12:30 மணிக்கு நான் பயணம் வரும்போதே அந்த பக்கம் வரும்போது ரோடு செங்கம் பிரச்சாரம் முடிச்சு ரோடு ரோடு அப்படிதானே இப்பவுமே நடந்துட்டு இருக்காங்களே எல்லாருமே. ரோடு மாதேஷ், ரோடு. சரி. இது காரு பஸ் எல்லாம் போற ரோடு. இல்ல, அசோத்தாமன் வந்தா என்ன பண்ணுவாருன்னா, இப்ப டி நகர்ல நம்ம டி நகர்ல பனகல் பார்க்ல இருக்குல்ல, ஆமா, ரோடு தனியா இருக்கும், டெடிகேட்டட் பாத்வே இருக்கும்ல. சரி. அது மாதிரி டெடிகேட்டட் பாத்வே ஃபார் கிரிவலம். ம். டெடிகேட்டடா கூலிங் டைல்ஸ் போட்டு தனியா ஒரு கிரிவல பாதை இருக்கும். ம். அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க பிரதேசம் வரவங்களோ நடக்கிறவங்களோ நடந்துப்பாங்க. ம். வாகனத்துக்கு தனியா இருக்கும். அப்படியே எக்ஸாக்டா நம்ம ஸ்மார்ட் சிட்டி ஸ்கிரீம்ல தான் பண்ணாங்க அதை. எங்க இதுல பனகல் பார்க்ல. சரி. அதான் அப்படியே கொண்டு வந்து இங்க பண்ணுவோம் கிரிவல பாதையில. அதே மாதிரி இன்னும் 2 பைபாஸ் தேவைப்படுது திருவண்ணாமலைக்கு. அதை 2 பைபாஸ் கொண்டு வந்துட்டா இங்க வாகன நெருக்கடி கம்மியாயிடும். அப்ப கிரிவலம் போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மூத்தா உள்ள போவாங்க. உலகம் முழுசுல இருந்து இங்க வராங்க. நான் சொல்லியிருக்கேன்ல உங்கள்ட்ட, மொரிஷியஸ் போன ஒரு தடவை. மொரிஷியஸ்ல தமிழர்கள் தமிழே மறந்துட்டாங்க. ஆனா 5 தலைமுறை அங்க இருக்காங்க, இங்கிலீஷ் பிரெஞ்சா பேசுவாங்க. நான் பாக்குறேன், ஒருத்தர் பழக்கடை பார்த்தா அண்ணாமலையார் உண்ணாமலையார் படம் இருந்தது. சொல்லியிருக்கேன்ல, அவர்கிட்ட கேட்டா பேர் அருணாச்சலங்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை கிரிவலத்துக்கு திருவண்ணாமலைக்கு வருவாராம். ஏன் இங்க ஏர்போர்ட் இருக்கக்கூடாது? உதான் ஸ்கீம்ல இங்க ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நான் அந்த வாக்குறுதியை கொடுக்குறேன். 100 கிலோமீட்டர்ல வந்து ஏர்போர்ட் எதுவும் கிடையாது, உதான்ல கொண்டு வர முடியும். இப்ப அயோத்தியில இல்ல, அருணாச்சலேஸ்வரர் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். அருணாச்சலேஸ்வரரே காப்பாற்ற வேண்டிய நிலையில அஸ்வத்தாமன் வந்திருக்காரு. அஸ்வத்தாமன் வேணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்படி ஒண்ணும் இல்லையே திருவண்ணாமலை. அது வந்துங்க நீங்க சொல்றதுங்க. இப்ப வந்து அம்மணி அம்மன் வந்து ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. ரைட், அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி வரேன். வல்லாள மகாராஜா கோபுரம் ஒண்ணு இருக்கு. வல்லாள மகாராஜா வெளிப்பிரகாரங்கள் இந்த கோயில் எல்லாம் கட்டினாருன்னு சொல்றாங்க. வல்லாள மகாராஜாவுக்கு சிவபெருமானே வந்து தர்ப்பணம் கொடுக்குறாரு, தெரியும்ல. இந்த திருவண்ணாமலையில ஒரு விசேஷம் என்னன்னா, சிவபெருமான் குளக்கரையில உட்கார்ந்து வல்லாள மகாராஜாவை தன்னுடைய தந்தையாக பாவித்து திதி கொடுப்பாரு. அப்ப சம்பந்தனூர்ல இருந்து என்ன ஆகும், சீர் எடுத்துன்னு வருவாங்க. அவங்கதான் சம்பந்தி, அவங்களுக்கு சிவபெருமானுக்கு வருவாங்க. இது இந்த ஊருடைய நடைமுறை. இப்ப இவங்க என்ன சிவபெருமானோட பெரிய ஆளான்னு கேட்பீங்களா? இல்ல வல்லாள மகாராஜா வந்து சிவபெருமானோட பெரிய? ஏங்க இங்க சாமின்றதும் மனுஷங்கிறதும் வேற வேற இல்லைங்க. அதாங்க இந்து தர்மம். இப்ப கோவிலுங்கிறது அப்படி பார்த்தா திருவண்ணாமலை கோயில கட்டுறது மனுஷங்க தானே. சாமிக்கு ஏன் வந்து மனுஷங்க கோயில் கட்டணும்னு கேட்பீங்களா? இல்ல, நான் அப்படி கேட்கல சார். திருப்பதி 25-30 வருஷமா ஏவா வேலு பண்ணாதியா நீங்க வந்து பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து பீரங்கி வாய்க்கு உண்டு நாங்க வந்து கோயில பொழக்கிறேன்னு சொன்னவங்க, நீங்க என்னங்க மக்கள் அதை நல்லது பண்ணிருப்பீங்க? உண்டியல் திருடுறதுனாங்க உங்க வேலை. இதுல என்ன அவங்க பண்ணாத நல்லதானா? நீங்க கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? முகலாய படையெடுப்பாளர்கள் பண்ணாத நல்லதே நீங்க கோயிலுக்கு பண்ண. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்துட்டாங்க சார் அண்ணாவுக்கு பிறகு. அண்ணாவுக்கு பிறகு வந்தாங்க சார். மனைவி ராமபக்தை அப்படின்றாரு. அது எலெக்ஷன் வந்துருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் முன்னாடி சொன்னாரா? எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாரு? இந்து என்றால் அவன் விபச்சாரின் மகன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? இது ஒரு பொழப்பாங்க. நாங்கெல்லாம் எலெக்ஷன் முன்னாடி ஒரே மாதிரி தான் பேசுறோம், எலெக்ஷன் அப்பயும் ஒரே மாதிரி தான் பேசுறோம், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரே மாதிரி தான் பேசுறோம். ஏன்னா நாங்கெல்லாம் மனுஷங்க. இது ஏன் மாறி மாறி பேசுறாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷத்தன்மையா இது? எலெக்ஷன் இருந்தா ஒரு பேச்சு, எலெக்ஷன். இதே ஏவா வேலு திருவண்ணாமலை என்னைக்காவது ஆன்மீக பூமின்னு சொல்லியிருக்காரா?
ஏதாவது வீடியோ இருக்கான்னு பாருங்க. சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலங்க. சொல்லியிருப்பாரு. ஏன்னா அது அதெல்லாம் உங்க கற்பனைங்க. கண்டிப்பா சொல்லலைங்க. ம். எலெக்ஷன் வந்தாதாங்க உருளுவாங்க. ம். உருளுன்னு உருவாங்க. இந்த பக்கம் ஒரு உருளு, அந்த பக்கம் ஒரு உருளு உருளுவாங்க. உருண்டுகிட்டே இருக்கு சொல்லுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏர்போர்ட் கொண்டு வரணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அனுமதி நாங்க தான் கொடுத்தாகணும். நிலையெடுப்பு நிலத்தை எடுத்து நாங்க தான் கொடுக்கணும். இவங்க யார் எங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு? நிலத்தை எடுத்து கொடுக்கறது நாங்க பண்ணுவோன்றாங்க. ம். இப்ப நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்களே சிப்காட்டுன்னு சொல்ற பேர்ல நிலம் எடுத்து விவசாயிகள்ல மேல குண்டாஸ் போட்டீங்களே. ஏவாவேல பண்ண குடும்பம் தானே அது. நீங்க நிலையெடுப்பு எந்த லட்சத்துல பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்போ ஒரு திட்டம் வரும்போதே ஒரு திட்டத்தை அவருக்கு பாருங்க, அதுல நம்ம ஜெயிச்சிருவோன்ற கான்பிடன்ட் அவருக்கு இருக்கு. ஜெயிச்சுட்டு அஸ்வத்தாமன் ஜெயிச்சுட்டு ஏர்போர்ட் கொண்டு வர போகும்போது என்னென்ன தரங்கள் பண்ணலாம் இப்ப உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக மொத்தம் மக்களுக்கு எது நல்லது நடந்துடக்கூடாது உங்களுக்கு. ம். அதான் உங்க நோக்கம். அதையும் உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிறீங்க. அவர் வேற வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? அவருடைய திங்கிங் நீங்க ஜெயிச்சிருவீங்கன்ற எண்ணத்துல இதெல்லாம் வேற பேசுறாரு. எப்படி எடுத்துக்க முடியும்? ஆ. நீ யோசிச்சு பாருங்க. ஏர்போர்ட் வருதுன்னா நாங்க நிலையெடுத்து கொடுத்தாதான், நிலையெடுப்பு செஞ்சு கொடுத்தாதான் வரும்னா அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கே தெரியுது. ஏங்க இல்லன்னா ஏங்க பத்திரத்துல மனுஷன் அப்படி இல்ல, ஏடிஎம் திருவண்ணாமலையில் சார், எது ADMK செய்தாலும் அது திமுக செய்ததாக வரலாறுன்றாரு. ஸ்டிக்கர் விட்டுறதா? ஏடிஎம்கே ஏங்க ஓட்டு கேட்கணும் ஒரு மனுஷன் திமுக காரரு? விட்டுறாதீங்கன்றாரு சார். இங்க ஒண்ணும் கிடையாது, விட்டுறாதீங்க. அவங்க அதான் ஏன் விட்டுறாதீங்கன்னு ஏன் சொல்ல போறீங்க? பயம் தானே. அண்ணாதுரைக்கு போட்டி அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமனுக்கு போட்டி அண்ணாதுரை. அப்படியா இருக்கு களம்? ஏன் கலிய பெருமாள் role ல இல்லையா? அஸ்வத்தாமனுக்கு போட்டி ஏவாவேலு, ஏவாவேலுக்கு போட்டி அஸ்வத்தாமன். அண்ணாதுரைன்றது இங்க கேரக்டரே கிடையாது. அண்ணாதுரை தான் சார். போன 5 வருஷமா கேண்டேட் அவர்தான் சார், MP சார். கேண்டேட் சார். இங்க கேளுங்க சார். அவர் வந்து அடிமை சார். அவரு ஏவாவேலு அவருடைய போன அடிமை. 5 வருஷம் MP இதை சார் நான் அவரு. மட்டும் சொல்லல, இங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இங்க வந்து ஏவாவேலு பேச்சதான் அவர் கேட்பாரு ஒழிய அவருக்குன்னு தனியா ஒரு சுய சிந்தனையோ தனியா. சரி 5 வருஷம் எம்பின்றீங்கல்ல, ம். நான் இப்ப கிட்டத்தட்ட 100 கிராமத்துக்கு மேல போயிட்டு வந்துட்டேன். எல்லாம் போய் டவுன்ல நின்று டாடா காட்டுறாங்க. நான் காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் போயிருக்கேன். அந்த 50 பாயிண்ட்ல 28 பாயிண்ட் பேசியிருக்கேன் மைக்கு பிடிச்சி. புரியுதுங்களா? மற்ற இடங்கள்ல மைக் இல்லாம மக்கள்கிட்ட இன்டராக்ட் பண்ணிருக்கேன். ஸோ எல்லா இடங்களையும் நான் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஒரு ஊர்ல கூட ஒரு இடத்துல கூட ஆமாங்க எம்பி நான் 5 வருஷத்துல ஒரு தடவை பார்த்தனே, மூஞ்சி கூட ஞாபகம் இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு பேரே தெரியாதுங்கன்றாங்க. எங்கேயுமே வராம ஒரு எம்பி எப்படிங்க மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? அரசு விழாக்கள்ல வரல, நலத்திட்டங்கள் கொடுக்க வரலன்னா பரவாயில்ல, கல்யாணம் காது குத்து கூட வரல. அண்ணாதுரை மறுபடியும் நிக்கிறாரு. 5 வருஷம் டென்யூர் முடிந்து மறுபடியும் வேட்பாளரா அவரே வராரு. அவரே கட்சி நிறுத்துது அப்படின்னா ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காருன்னு தான் அர்த்தம். ஏது கட்சிக்கா? கட்சிக்கு என்ன செஞ்சாரு அண்ணாதுரை? ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காருன்றீங்களா? முதல் குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிருப்பாருன்றீங்களா? அண்ணாதுரைன்ற ஒரு பர்சனாலிட்டி கண்டிப்பா நீங்க அவருடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்திருப்பீங்க. கண்டிப்பா அவரும் உங்க ட்ராக் ரெக்கார்டு அவரு எடுத்திருப்பாரு. என்ன எடுத்திருக்கீங்க? திரு அண்ணாதுரை திமுகவினுடைய திருவண்ணாமலை வேட்பாளரை எப்படி பார்க்கறீங்க? எப்படி எடுத்திருக்கீங்க? அதாவதுங்க ட்ராக் எல்லாம் எடுத்துட்டேங்க. ஆனா அந்த ட்ராக்கை வெளியிடுறது அளவுக்கு சிக்னிபிகண்டா அவருடைய பேர் இங்க பேசப்படல. இங்க எல்லாமே ஏவாவேலு தான் அங்க இயக்கிட்டு இருக்காரு. சரி, அதனாலதான் நாங்க ஏவாவேலு பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கேன். ஏவாவேலு என்ன பத்தி பேசிட்டு இருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவரை பத்தி யாருக்கும் தெரியவே இல்லை. அவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாவே இல்லை. ஏவாவேலுடைய ஒரு அடிமையாகத்தான் அவர் இருக்காரே ஒழிய அவருக்கு தனிப்பட்ட விதத்துல எந்த விதமான ஒரு சிக்னிபிகண்ட்டும் மக்கள் மத்தியில இல்லை. ஒண்ணு. ரெண்டாவதுங்க, நீங்க சொல்றீங்கல்ல, அதை அப்படியே நான் திருப்ப கேட்கிறேன். 5 வருஷம் எம்பியா இருந்த ஒருத்தர் ஒரு முறை கூட ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மக்களையும் சந்திக்காத ஒருத்தருக்கு திருப்பி ஒரு சீட்டை மறுபடியும் ஒரு கட்சி கொடுக்குதுன்னா அந்த கட்சி மக்கள் என்ன நினைக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த கட்சி மக்கள் என்ன நினைக்குது? திமுகவுடைய மனோபாவமே தேர்தல் மக்களை சந்திக்கணும். இப்போ செல்லங்குப்பத்துக்குள்ள திமுக காரங்களால உள்ள போக முடியல, விரட்டி அடிக்கிறாங்க. அதே செல்லங்குப்பத்துக்குள்ள அஸ்வத்தாமன் போகும்போது 1800 பேர் வரவேற்கிறாங்க. மக்கள் காட்டுகிற அன்பு, மக்கள் விஷயம், மக்கள்கிட்ட நாளைக்கு போய் பதில் சொல்லணுமே, இந்த எண்ணெல்லாம் திமுகவுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அமௌண்ட், இத்தனை ஓட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் பர்ச்சேஸ், ஓட் பர்ச்சேஸ்ன்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஒரு அமைப்பு எப்படி மக்களை பத்தி கவலைப்பட நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனை மாதேஷ். நீங்க ரொம்ப சீரியஸான இஷ்யூ இது. அதனாலதான் மக்கள் மேல உங்களுக்கு பயம் இல்லை. நான் இன்னைக்கு செங்கம் பகுதிக்கு போனப்ப மக்கள் சொல்றாங்க, ஆனா மத்த பகுதியில அவர் வந்ததில்லை, ஓகே, ஆனா செங்கம் பகுதிக்கு அவர் நன்றி சொல்ல கூட வரல. ஜெயிச்சுட்டு நன்றி சொல்ல வருவாங்கல்ல, அதுக்கு கூட வரல. அந்த அளவுக்கு நாங்க வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஜவ்வாது மலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பழங்குடியினர் கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி படிச்சவங்களாம் இருக்காங்க. அவங்க அரசியல்ல அவ்வளவு தெளிவா இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து நொந்து போயிருக்கோம்,
இந்த 2 கட்சிகளுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு நாங்கள் நொந்து போயிருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் எலெக்ஷனே புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நொந்து போயிருக்காங்க. இன்னைக்கு போய் நம்ம பேசியிருக்கோம். நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். ஜவ்வாது மலைக்கு நான் என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்கேன்றத அங்க இருக்கிற மக்கள் முன்னாடி நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். மக்கள் ஏத்துக்கிறாங்க. மக்களை கன்வின்ஸ் பண்ணி மக்களுடைய அறிவை தூண்டி, உணர்வை தூண்டி இல்ல, அறிவை தூண்டி அதன் மூலமாக பெறுகிற வாக்கு தான் நியாயமான ஜனநாயகம். சரி. இதை நான் உறுதியா நம்புறேன். ரைட். உங்களுடைய வாக்குறுதிகள் நான் இன்னும் முழுமையா படிக்கல. ஆனா ஒரு சிலது நீங்க பேசுனதை நான் அந்த பிரச்சாரத்திற்கிடையே நான் கேட்டதை நிறைய பார்த்தேன். அதுல ரொம்ப முக்கியமா ஏர்போர்ட் அண்ட் இருப்பு பாதை 2மே சொல்றீங்க. ஆனால் அங்க இருக்கிற எளிய மக்கள் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அதை செய்வீங்களா அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க. இருப்பு பாதைங்கிறது எளிய மக்களுக்கான தேவை. நீங்க உளுந்தூர்பேட்டையில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிறுத்தினேன். அது கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு 90 வருஷம் கோரிக்கை. அந்த 2 நாட்கள்ல, அதாவது 14ஆம் தேதி நினைக்கிறேன், 14ஆம் தேதி கொடுத்து 16ஆம் தேதி சாயங்காலம் 8 மணிக்கு வந்து அந்த ட்ரெயின் நின்றுச்சு. ட்ரெயின் நிற்கும் போது நான் இருக்கேன். மக்களோடு நின்று அந்த ட்ரெயினை நான் வரவேற்கிறேன். அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போறதுக்கு அப்புறம் அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் அங்க நின்ன ட்ரெயின் அந்த போர்டை அப்படி நகரும் போது தடவி பார்க்குறாங்க மக்கள். அந்த அந்த ட்ரெயின் வரும்போது ஒருத்தர் இப்படி கையை வச்சுக்கிட்டு, அந்த எங்க ஊர்ல ஒரு இதுல லோக்கல் பாடியில பதவியில இருந்தவர் உதிக்கிறாரு குழந்தை மாதிரி. அந்த பெரிய பெரிய ஆளுங்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் உள்ள பூந்து வெளில ஓடி வராங்க. அது அவ்வளவு சந்தோஷம். ட்ரெயினுங்கிறது எளிய மக்களுக்கானது. சரி. அது பெரிய ஆளுங்களுக்கான யாரு சொன்னா? அதே போல ஈவன் ஃபிளைட்டுங்கிறதும் இப்ப சாதாரண மக்களுக்கானதாக இருக்கிறது. நீங்க வந்து 1500 ரூபாய்க்குலாம் டிக்கெட் இருக்கு. நீங்க வந்து ஏர் பஸ்ல போற காஸ்ட்ல ஃபிளைட்ல போயிட முடியும். 1. 2வது, ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது அந்த ஏர்போர்ட் மட்டும் இல்ல, அதை சுத்தி நிறைய வியாபாரங்கள், உபத்தொழில்கள், சுற்றுலா சம்பந்தப்பட்ட கடைகள், மற்ற வியாபாரங்கள், அதை தாண்டி வியாபார பெருக்கம் நம்ம கண்ணுக்கு எட்டாம ஒரு வலைப்பின்னல் போன்று அந்த இடத்துல ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரும். லாஜிஸ்டிக்ஸ் தான் ஒரு இடத்துல எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். நீங்க வந்து 4 ரோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம பொருளாதாரம் வளர்ந்துச்சு. தங்கனார்கரை சாலைக்கு அப்புறம் நீங்க அதை அப்படியே 8 ரோடா போட்டீங்கன்னா நம்முடைய பொருளாதாரம் டபுள் மடங்கா உயரும். அதுதான் நீங்க டெல்லி டு மீரட்டு 8 ரோடா போட்டிருக்காரு நரேந்திர மோடி. எல்லா பாதைகளையுமே 8 ரோடா மாத்தணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு திட்டம். அவர் வாஜ்பாய் வந்து தங்கனார்கரை கொண்டு வந்தார். இவரு 8 வழி சாலை, 8 வழி எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது பொருளாதாரம் எல்லாமே உயரும். சிம்பிளா சொல்லணும்னா, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்த பகுதியில படித்த ஒரு இளைஞன் ஒரு டிகிரியோ ஒரு இன்ஜினியரிங்கோ படிக்கிறான், இல்லை ஏதோ ஒன்று படிக்கிறான், டிப்ளமோ, அவனால இங்க வேலை பார்க்க முடியாது. அவன் வெளியில இடப்பெயர்ச்சி ஆகி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. திருவண்ணாமலையில இருந்து அவன் போகணும்னா பஸ் ஏறி கிளாம்பாக்கத்துல போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்கிருந்து 1000 ரூபா கொடுத்துதான் உள்ள போகணும். திரும்பி வரணும்னா மறுபடியும் 1000 ரூபா கொடுத்துட்டு மறுபடியும் இங்க வரணும். அவன் 5000 ரூபா சம்பாதிக்கிறான்னா 4 தடவை போயிட்டு வந்தானா போச்சு. இப்படிதான் இருக்கீங்க ஒரு நிலைமை. இப்ப நாம சொல்றது திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு இருப்பு பாதை. இப்ப நான் சொல்லியிருக்கேன், ரயில்வே போர்டு நேத்து வாக்குறுதி நம்ம கொடுத்துருக்குறோம். வாக்குறுதி இப்ப ரயில்வே போர்டு ட்ரெயின், அதான் நம்ம சொல்றது ட்ராக்கு, ரயில்வே போர்டு இப்ப நம்ம அந்த வழியா டைரக்ட் ட்ரெயின் விட்டுருக்கு. டைரக்ட் ட்ரெயின். அதுவே மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி அரசு வாக்குறுதியை சொல்வதோடு மட்டுமில்லாமல் செய்து கொண்டும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மக்கள்கிட்ட இருக்கு. அதுபோல திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர், ஒசூர் வழியா பெங்களூருக்கு ட்ரெயின். அப்ப என்னன்னா திருப்பத்தூர் கனெக்ட் ஆகும். ஏன்னா திருப்பத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே தனி தீவு மாதிரி போயிடுது இந்த பார்லிமெண்ட்ல. திருப்பத்தூர் ஜுவாலார்பேட்டைக்கு எந்த விதமான இதுவும் வராது. அதுக்குதான் வந்து திருப்பத்தூர்ல ஒரு மருத்துவ கல்லூரி, ஏன்னா அங்க பெரிய ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு பெருசா எதுவுமே இல்லை. அதே போல இந்தாண்ட பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜுவாலார்பேட்டையில வந்தே பாரத் ரயில் நிறுத்தம். ஜுவாலார்பேட்டை ரயில் நிலையத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான நிலம் இருக்கு. அங்க வந்து ஒரு மினி ஐசிஎஃப் மாதிரியான ஃபேக்டரிஸ் ஏதாவது கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு இருக்கு. அதை நான் வாக்குறுதியா கொடுக்கல. ஏன்னா அது செய்ய முடியுமா இல்லையான்றதை நான் மத்திய அமைச்சர்கிட்ட பேசிட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஐசிஎஃப் ஃபேக்டரி, உப ஐசிஎஃப், அதாவது சப் ஐசிஎஃப் ஃபேக்டரி. ஏன்னா ஐசிஎஃப் அங்க வந்து கொஞ்சம் இட நெருக்கடி இருக்கு. நான் ஐசிஎஃப் தொழிற்சாலைக்கே வந்து நான் மினிஸ்டரோட போயிருக்கேன். அதனால அங்க வந்து ஒரு சப் ஃபேக்டரி ஒன்று இருந்ததுன்னா இங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகி அங்க போகும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நாம் வந்து சாத்தியத்தை
அலசிட்டு இருக்கோம். ஆனா அதை நான் வாக்குறுதியா கொடுக்கல. ஏன் வாக்குறுதியா கொடுக்கலன்னா, நான் மினிஸ்டர்கிட்ட பேசாம அதுல இருக்க சாத்தியம் தெரியாம நான் வாக்குறுதி கொடுத்தேன்னா திமுக கார மாதிரி பொய் வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால அதை நான் வச்சிருக்கேன். ஆனா கண்டிப்பா அந்த திட்டமும் இருக்கு. இங்க ஒரு சின்ன ஒரு ஐசிஎஃப், சென்னையோட ஐசிஎஃப் ஒரு பிரான்ச், ஹைகோர்ட் பிரான்ச் இருக்குல்ல மதுரையில, அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பக்கத்துல அது சம்பந்தமான தொழில்கள் வளரும். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செங்கம் பகுதியில மத்திய விவசாய பண்ணை. இந்த மத்திய விவசாய பண்ணை ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல இருந்து மூடப்பட்டுருச்சு. அதனால அங்க இருக்கிற விவசாயிகள் வேலை இல்லாம இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பக்கம் வந்து இந்த நீலகிரி மரம்னு சொல்லுவாங்க, யூக்கலிப்டஸ் மரத்தை வச்சுட்டாங்க ஃபுல்லா. அதனாலேயே அங்க நிலத்தடி நீர் மட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருச்சு. மத்திய விவசாய பண்ணை திரும்ப கொண்டு வருகிற பட்சத்துல 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். விவசாய தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதே போல அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ, சம்மங்கி, குண்டுமல்லி இதெல்லாம் அது வந்து பெங்களூருக்கு அனுப்புறாங்க மூட்டை மூட்டையா. அதுக்கான உரிய வேலை அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. சென்ட் ஃபேக்டரி எங்க வந்துச்சுன்னா அது வந்து அந்த விவசாயிகளுக்கு பலனுடையதா மாறும். இப்படி பரவலாக இப்ப ஜவ்வாது மலைக்கென்று தனியான திட்டமிடல் இருக்கு. அங்க டூரிசம், ரோடு, மருத்துவம், அங்க இருக்கிற கிளஸ்டர்ஸ், அதாவது சாம அரிசி அங்க விளைவிக்கிறாங்க, 38 ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்க. மெட்ராஸ்ல 150 ரூபா 160 ரூபா அதோட விலை. அதை அப்படியே அங்கேயே ப்ராசஸ் பண்ணி பேக்கெட் பண்ணி மலையில இருந்து இறங்கும் போதே அது பொருளா இறங்குச்சுன்னு வைங்க, அதோடைய விலையே வேற. நம்ம சக்கரை பாவை தான் தேன் நினைச்சு குடிச்சிட்டு இருக்கோம். ஜவ்வாது மலையில ஒரிஜினல் தேன் கிடைக்குது. நான் என்கிட்ட கூட ஒரு டப்பா இருக்கு, நான் போகும்போது உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். என்ன புளி, ஜவ்வாது மலை புளி வந்து அவ்வளவு ஃபேமஸ். அந்த புளியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து எடுத்துட்டு போய் அப்படியே டபுள் 2-2.5 மடங்கு அதிகமாக்கிறாங்க. அங்கேயே சின்ன அளவிலான தொழில் கூடங்கள் இதுல இருந்ததுன்னா அங்கேயே பேக்கெட் பண்ணி வரும். இது எல்லாத்துக்குமான திட்டமிடுதல். அங்க என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, எந்த வீட்லயுமே ஆளுங்க இருக்கிறது இல்ல. ஆயா தாத்தா இருப்பாங்க, பேரம்பேத்தி இருப்பாங்க, அப்பா அம்மா கேரளாவில் இருப்பாங்க, இல்ல ஆந்திராவில் இருப்பாங்க. ஜவ்வாது மலையில கொடுமை. அதாவது தாத்தா பாட்டி பேரம்பேத்தி யாராவது இருந்தா அந்த வீட்டுல அவ்வளவுதான் இருக்காங்க, அப்பா அம்மா இல்ல. ஆமா. நான் இப்ப நேத்து போய் நைட்டு தங்கினேன் இல்லைங்களா, இப்ப இன்னைக்கு நம்ம இந்த நைட்டு இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம். நேத்து நைட்டு நான் அங்க இருந்தேன். இன்னைக்குமே பயணம் நீங்க இருந்து நான் கேட்டதுனால அப்படியே நான் மறுபடியும் இன்னைக்கு நைட் அங்க போறதா இருந்தது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணு கேரளா போயிடுவாங்க, இல்லைன்னா ஆந்திரா. இந்த ஆந்திராவெல்லாம் போய் செம்மரம் வெட்ட போய் சுட்டு கொல்லப்பட்டது அதெல்லாம் வந்து ஜவ்வாது மலை, இந்தாண்ட பக்கம் படை வீடு, இந்த செண்பகத்தோப்பு, இந்த அணை அந்த சுத்தி இருக்கிற ஏரியா எல்லாம் தான். என்ன கொடுமை பாருங்க, ஒருத்தன் தான் பிறந்த இடத்துல அவ்வளவு வளங்களை வைத்துக்கொண்டு, வளமான ஒரு மண், வளமான ஒரு பூமி, அதை வச்சுட்டு அவன் வெளில போய் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு இடம்பெயர்றான் அப்படின்னா அது ஒரு பெரிய கொடுமை. இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, இங்க ஏதோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஒரு கெட்ட செய்தினா இவங்க போய் கேரளாவில் இருப்பாங்க, எஸ்டேட்ல இருப்பாங்க, அங்கேயும் சிக்னல் கிடைக்காது. இந்த தகவல் வந்து இவங்க வர்றதுக்குள்ள இங்க எல்லாம் முடிஞ்சிடும். சொல்றது புரியுதுங்களா? அதே போல இப்போ கர்ப்பமா இருக்காங்க, ஜவ்வாது மலையில ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கா, அவங்களுக்கு ஸ்கேன் கூட பார்க்க முடியாது. ஸ்கேன் பார்க்கணும்னா கூட நீங்க திருவண்ணாமலையோ இல்லை வேலூருக்கோ இல்லை வந்து திருப்பத்தூருக்கோ வரணும். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கல்வியை பொறுத்தவரை 12ஆம் வகுப்பு பள்ளிக்கூடங்கள் போதுமான அளவில் அந்த மலையில இல்லை. ஏன்னா 200க்கும் மேற்பட்ட 270 கிராமம் இருக்கு உள்ள. அந்த கிராமத்துக்கு உள்ளெல்லாம் யாரும் ஓட்டு கேட்டே போக மாட்டாங்க. அங்க வெளியில ஜமுனாபுத்தர் இருக்கும், அந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு மெயின் ஏரியா இருக்கும், அங்க வந்து நிப்பாங்க, போயிடுவாங்க. நான் கடைசியா தான் அங்க போனேன். எல்லா பஞ்சாயத்துக்கு என்னால எங்கெங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துக்கும் போய் மக்களை சந்திச்சு பேசி, அங்க பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா, பிரதமருடைய நலத்திட்டங்கள் எதுவுமே அங்க முழுசா போய் சேரல. அங்க மட்டும் இல்ல, திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி முழுசுமே இந்த பிரச்சனை இருக்கு. எந்த கிராமத்துக்கு போனாலும் 40 வருஷம் பின்தங்கின மாதிரி பஸ் இல்லைன்றாங்க. இப்ப கூட பஸ் இல்ல, ரோடு இல்ல, தண்ணி இல்ல. ஜல்ஜீவன் திட்டத்துல நரேந்திர மோடி அவர்கள் பணம் கொடுத்தும் கூட தண்ணி வசதி கொடுக்கப்படலை. அதே மாதிரி ஊழல். பிரதம மந்திரி இங்க இன்னும் சொல்ல போனா நந்தன் கால்வாய் ஒட்டி இருக்கிற இந்த ஏரி படுகைகள் எல்லாம் மெடிக்கல் காலேஜுடைய மருத்துவ கழிவுகள் கலக்கப்படுது. மதேஷ், நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள் குடிக்கிற தண்ணியில மருத்துவ கழிவுகளை கலக்குறாங்க. அப்ப இவங்க நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க மக்களை? யோசிச்சு பாருங்க. நான் போறப்ப மக்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க ஜெயிச்சு இதெல்லாம் எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கல. நீங்க பெரிய குறைகளை சொல்றீங்க, லார்ஜர் எல்லாமே வந்து இவ்வளோ குறைகள் இருக்கிறதா பட்டியலிடுறீங்க.
இதுவரையில தொடர்ச்சியா இவங்க ஜெயிச்சிருக்காங்க. திமுகவின் கோட்டைன்னு இந்த பகுதியை சொல்லியிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே ஒரு முறையும். இது எப்படி இருக்கு தெரியுங்களா? திருநாங்க மாட்டிக்கலங்கிற மாதிரி இருக்கு. இப்ப மாட்டிப்பாங்க பாருங்க. மக்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்க. இது உதயசூரியனை விட்டா ரெட்டையில விட்டா உதயசூரியன், பேய் விட்டா பிசாசு விட்டா பேய். இன்னைக்குதான் மக்கள் ஒரு ஹீரோவை பாக்குறாங்க. மக்கள் வந்து நமக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு மனிதன் கிடைச்சிருக்கான் அப்படி இப்பதான் மக்களுக்கு. அஸ்வத்தாமனால 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய நீங்க சொல்ற இது வரைக்கும் 100 கிராமங்களுக்கு மேல போயிருக்கீங்க. இன்னும் எத்தனை கிராமங்களுக்கு நீங்க போவீங்களோ இத்தனையும் நீங்க வந்து ஒரு எம்பியா உங்களால இதெல்லாம் கண்காணிக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய நீங்க பெரிய புரட்சியே செஞ்சிருவன்ற மாதிரி. வேற என்ன எம்பிக்கு வேலை? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, மக்களுக்கு சேவை செய்யறதுதான் நிக்கிறோம் எலெக்ஷன்ல. இதை விட வேற என்ன கேட்டுற சாத்தியமா? இது முழுமையும் இதுதாங்க வேலைங்கிறேன். இப்ப எப்படி எலெக்ஷனுக்கு டே நைட் வேலை பாக்குறோமோ அதே மாதிரி வேலை பார்க்க வேண்டியதான். என் பசங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேனே, தம்பி ஜெயிக்கிற வரைக்கும் நமக்கு கம்மியான வேலை, ஜெயிச்சிட்டோம்னா இதை விட 4 மடங்கு வேலை இருக்கு, தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதே வார்த்தை நீங்க வேணா இப்ப பசங்க வெளில நிக்கிறாங்க போய் கேளுங்க, சொல்லலாம் இல்லையான்னு கேளுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் 4 மடங்கு வேலை இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கு. அதை வச்சு நீ எப்படி தூக்கம் வரும் உங்களுக்கு? ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த பிரச்சனைலாம் நான் கேட்டிருக்கேன். எப்படி தூக்கம் வரும்? போய் அந்த கழிவு நீர் கலக்கிறத கண்ணால பாத்துருக்கேன். எப்படி தூக்கம் வரும்? இந்த பகுதியில வீடு கட்டாமலே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துல நீங்க இருக்கீங்க, உங்க பேரை போட்டு நான் பணத்தை எடுத்துக்கிட்டேன். உங்க பேர்ல நான் பணத்தை போட்டதும் உங்களுக்கு தெரியாது, பணத்தை எடுத்துக்கிட்டதும் தெரியாது. யாரோ ஒரு போட்டோ வீடை போட்டு ஊழல் நடந்திருக்கு. யார் செஞ்சது? அதிகாரிகள் மட்டத்திலயா இல்ல அரசியல்வாதிகள் மட்டத்திலயா? இது அரசியல்வாதிகள் துணை இல்லாம அதிகாரிகள் துணை இல்லாம நடக்கக்கூடிய ஊழலா? அப்படி நடந்திருக்கு. ஜவ்வாது மலை முழுசும் இவ்வளவு கொடுமையான விஷயங்கள் எல்லாம் இங்க நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த பகுதி சரியான திட்டமிடுதலோடு நம்ம சரியான ப்ராஜெக்டோடு மக்கள்கிட்ட அணுகணும் அப்படின்னு சொன்னா அந்த பகுதி ஒரு மிகப்பெரிய வளம் குழிக்கிற ஒரு பகுதியா, அதாவது இடப்பெயர்வு இல்லாமல் நான் சொல்றேன். அங்க இருக்கிற மக்கள் அங்கேயே இருக்கணும், அதுதான் ஆரோக்கியம். நீங்க பிறந்த ஊரை விட்டு வருமானத்திற்காக இடம் போயிடுறீங்க அப்படின்னு சொன்னா அது ஆரோக்கியமானது கிடையாது. உங்களுக்கான தன்னிறைவு பொருளாதாரம் உங்க ஊர்லயே கிடைக்கணும். இதுதான் சரியான மாடல். நீங்க ஜவ்வாது மலையில இருந்து அவங்க எதுக்கும் இறங்கக்கூடாது. அங்கேயே கன்ஃபைன் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. சிறகுகள் இருக்கலாம், ஆனா அங்க போனாதான் பொழப்புன்ற இடம் இருக்கக்கூடாது. அது ஆரோக்கியமானது இல்லை. எல்லா பகுதியும் சொல்றேன். இங்க திருவண்ணாமலை பாராளுமன்றம் முழுவதுமே இடப்பெயர்வு இல்லாமல் ஒரு மனிதனால வாழவே முடியாது. இந்த இடத்தை விட்டு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் இங்க இருக்கிறது. படிச்ச படிப்புக்கு வேலை கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அதான் நம்ம என்ன சொல்றோம், பயோ எத்தனால் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறோம். இதை பலரும் பாராட்டினாங்க. குறிப்பா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ஐயா, அவர் எனக்காக பிரச்சாரத்துக்கு வந்தார் திருவண்ணாமலைக்கு. ரொம்ப பாராட்டினார் இந்த விஷயத்த. இது ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு விஷயம். ஏன்னா நெல்லு உமி இருக்கு இல்லைங்களா, நெல்லுக்கே உரிய விலை கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் கமிட்டியில போட்டு மூட்டைக்கு 40 ரூபா லஞ்சம் கொடுக்குறாங்க திருவண்ணாமலையில. 40 ரூபா. நான் விளைவிச்ச பொருளை மார்க்கெட் கமிட்டில நான் லஞ்சம் கொடுக்கணும். நான் பொருளையும் கொடுத்துட்டு உங்களுக்கு லஞ்சமும் கொடுத்துட்டு கையெழுத்து கும்பிடணும். அப்படி ஒரு கேவலமான நிலைமை இங்க இருக்கிற விவசாயிகள் இருக்கு. அது ஒரு பக்கம். அந்த உமியில எதுவுமே இல்லை, தவிடு தூக்கி போட்டுருவாங்க. அந்த உமி என்ன பண்ணலாம்னா பயோ எத்தனாலுக்கு பயன்படுத்தலாம். பயோ எத்தனால் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளா. அதே போல கரும்பு என்ன பண்ணுவாங்கன்னா மில்லுல அறுத்து போட்டு, மில்லுக்காரன் காசு கொடுப்பானு உட்காந்துருப்பாங்க. இங்க ஒரு மில்லு இழுத்து போட்டு போயிட்டாங்க திருவண்ணாமலை பார்லிமெண்ட்ல. அந்த மில்லு இழுத்து போட்டு போயிட்டாங்க. அந்த விவசாயிகளுக்கு அந்த பணம் கிடைக்கவே இல்லை. அப்ப அந்த கரும்பு எடுத்துட்டு போய் பயோ எத்தனால், நெல்லு கரும்பு இதை பயோ எத்தனால் தயாரிச்சிங்கன்னு சொன்னா லிட்டருக்கு 54 ரூபா கிடைக்கும். இங்க இருக்கிற விவசாயிகள் பலனடைவாங்க. அதே சமயத்துல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்க வேலை வாய்ப்பு பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனை. படித்த பெண்கள், இளைஞர்கள், இவங்களுக்கான வேலை வாய்ப்பு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, மாதம் ஒரு முறை அனைத்து சட்டமன்றங்களிலும் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தப்படும். ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியண்டா வேலை வாய்ப்பு முகாம். அடுத்தது தொழில் தொடங்குவதற்கான ஊக்குவிப்புகள். என்னுடைய பாராளுமன்ற அலுவலகம் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் என்னுடைய பாராளுமன்ற அலுவலகம் மக்கள் சேவை மையங்களாக இருக்கும். அங்க சம்பளம் கொடுத்து நான் ஆளுங்களை உட்கார வச்சிருக்கேன். அடுத்தது ஊராட்சி அளவுல தன்னார்வலர்கள் அடிப்படையில் என்னுடைய பாராளுமன்றங்கள் இயங்கும். ஒரு பையன் வாலண்டியரா வருவான், 2 பசங்க வாலண்டியரா வருவாங்க. அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து அந்த ஊராட்சியில என்னுடைய பாராளுமன்ற அலுவலகமா அது இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் திட்டங்கள்ல பிரதமர் கொடுக்குற திட்டங்கள் நடக்கிற ஊழல்கள்,
நான் எம்பி ஆனதுக்கப்புறம் இங்கே எவனும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 10 பைசா லஞ்சம் வாங்க விட மாட்டேன். எவன் வாங்கினாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய எவனா இருந்தாலும் சரி விட மாட்டேன். கொடுக்கறது பாரத பிரதமர், எவனும் அதில் லஞ்சம் வாங்க அனுமதிக்க மாட்டேன். அதே மாதிரி குழாய் மூலமாக குடிநீர் 5000 10,000 அது எவனா லஞ்சம் வாங்கினா விட மாட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மாதிரி என்னுடைய பாராளுமன்ற அலுவலகங்கள் இருக்கும். பெரிய திட்டம் வைத்திருக்கீங்க. என்ன நடக்குது, மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறார்களா அப்படின்றது வர்ற நாட்கள்ல தெரியும். நான் களத்துல நிறைய பார்க்கும்போது இந்த பகுதிகளில் அதிகப்படியாக பாமகவினர் உங்களுக்காக நிறைய இடங்கள்ல பிரச்சாரங்கள்ல ரொம்ப தீவிரமா களமாடுறத பார்க்க முடியுது. இந்த வன்னியர் சமூக மக்கள் அதிகப்படியான அடர்த்தியான பகுதி இந்த பகுதியா இருக்குது. இங்க வந்து அந்த பாமகவின் வாக்குகள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அவரை நம்பி பயணிக்கக்கூடிய அந்த மக்கள் முழுமையாக அஸ்வத்தாமனை நம்புவார்களா? அவங்க சொன்னா அந்த வாக்குகள் முழுமையாக உங்களுக்கு வருமா? வேணுமா இல்லை, வந்துருச்சு அந்த வாக்குகள்லாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மிக தீவிரமாக, நீங்க சொன்னது போல மிக தீவிரமாக இன்னைக்கு போனதெல்லாமே வந்து மெஜாரிட்டி அவங்களுடைய இதுதான். ரூட் மேப்பே அவங்க போட்டது தான். ரூட் மேப்ல இல்லாத எக்ஸ்ட்ரா ஊருக்கெல்லாம் போனோம். போற வழியில எல்லாமே தீவிரமான ஒரு வரவேற்பு. அவர்கள் வந்து நான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன் என்பது மாத்திரமல்ல, என்னுடைய பணிகளை அவர்கள் விரும்புறாங்க. நான் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சியினருக்குமே பிடிச்சிருக்கு. அவங்க எங்களுடைய ஒரு மேஜர் பார்ட்னராக இருக்காங்க. மேஜர் பார்ட்னர் இந்த பகுதியை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் ஐயா அவர்கள், நான் போய் அவரை வந்து அழைச்சேன், நீங்கள் பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்கிட்ட கொடுத்த கெஸ்டரே இங்கே வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அவர் வந்து ரொம்ப சீனியர் பொலிட்டிஷியன். அவர்கிட்ட யாரும் சாதாரணமாக வெரி குட்னு வாங்குறதே பெரிய விஷயம். அவர் என்னை பாராட்டினது, என்னை கட்டி தழுவிய விதம், இது எல்லாமே வந்து இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னை பார்க்கும்போதே அந்த ஒரு இது அவங்க அவங்க அந்த உணர்வுகளை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மருத்துவர் ஐயா உங்களை ஏற்கனவே அறிந்து வைத்திருக்காரா? அவர் அதனாலதான் வந்து இந்த பகுதியில அவங்களுடைய வேட்பாளர்கள் தான் நிக்கிறாங்க. சுத்தி திருவண்ணாமலை சுத்தி அந்த பக்கம் கணேஷ்குமார் நிக்கிறாரு, இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் விட எனக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்தார். எனக்கு தான் முதல்ல வந்தார் பிரச்சாரத்துக்கு. அதுல இருந்து அது ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஒரு மனதிலிருந்து யோசிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. க்ளோஸ் டு ஹார்ட் ஃபீலிங்னு சொல்லலாம். அவர் வந்தாரு, திருவண்ணாமலைக்கு வந்த அன்னைக்கு அவர் வழி நெடுகளும் என்கிட்ட பேசிட்டு வந்த விஷயங்கள், இந்த வாக்குறுதிகள் பத்தி, இந்த வாக்குறுதிகள் அப்படின்னு கார்லயுமே சொன்னார். இது இந்த பயோஃபியல் விஷயத்த ரொம்ப பாராட்டினேன், இது ரொம்ப நல்ல திட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நான் அவரை வச்சுக்கிட்டு மேடையில பேசும்போது கூட நான் அவரை பத்தி பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கையை பிடிச்சி நிறுத்திட்டு உன்னுடைய வாக்குறுதிகள் பத்தி பேசு அப்படின்னு. சரி, என்னுடைய வாக்குறுதிகள் பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன். அப்புறமா வந்துட்டு வாரம் ரொம்ப அதிகமா இருந்தனால நான் என்ன, ஐயா இதுக்கு மேல நான் பேசினா கேட்க மாட்டாங்க, நீங்க பேசுறத கேட்குற மூடுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சார். அப்ப கூட என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, உங்களுடைய பெயரை அதிக முறை பயன்படுத்தினார். அவர் போன பிரச்சாரங்கள்லயே ஒரு வேட்பாளர் பெயரை இத்தனை தடவை பயன்படுத்துறது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சேர்ல என்னை ஏற்றி விட்டார், ஏந்து நில்லு அப்படின்னு சொல்லி சேர்ல எழுந்து நிக்க வச்சாரு. அது எல்லாமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். அதுக்கு வந்திருந்த கூட்டம், ஏன்னா அது வந்து சேர்த்த கூட்டம் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு மாசம். அன்னைக்கு தேதியில அவர் இங்க திருவண்ணாமலைக்கு வந்திருந்த அதே தேதியில திமுக ஊருக்கு வெளியில கூட்டம் போடுது. அவங்க லாரி ஏறின்னு எங்கெங்கயோ எடுத்து 2-3 பார்லிமெண்ட் சேர்த்து ஒரே மீட்டிங்கா போட்டாங்க. ஸோ அது பெரிய ஒரு இதுவா பண்ணாங்க. ஆனா அது ஊருக்கு வெளியில ஆள் சேர்த்து கூட்டங்கிறதுனால அன்றைக்கு திருவண்ணாமலையினுடைய பேசு பொருளாக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து தான் இருந்தது. அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். சேம் டே அது வந்து அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன் எல்லா பக்கத்திலும் இருக்குது. அதையும் தாண்டி மற்ற கூட்டணி கட்சிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவங்களும் ஓரளவு இங்க கட்டமைப்பு ரீதியான இதை வச்சிருக்காங்க. ஓபிஎஸ் இருக்காங்க, ஓபிஎஸ் அணி இருக்கிறது, ஏசி சண்முகம் அவர்களுடைய கட்சி இருக்கிறது, ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இங்க இருக்கிறது, அது மாதிரி ஐஜேகே இருக்கிறது. இப்போ இவர் கூட வந்துட்டு போனார், ரவி பச்சமுத்து அவர்கள் வந்து 4 பாயிண்ட்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். இத்தனைக்கும் அவங்களும் ஒரு எம்பி தொகுதியில் நிற்கிறாங்க. அந்த வேலைப்பளுவுக்கு இடையிலும்
என்னுடைய அழைப்பின் பேரில் வந்து பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாங்க. எனவே கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே அந்த ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை திருவண்ணாமலையில் நிகழ்கிறது. இங்க பொறுத்த வரைக்கும் களம் சாதகமாக இருக்கிறது, கூட்டணி பலம் சாதகமாக இருக்கிறது. திமுக பண்ண அட்ராசிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அட்டூழியங்கள், அதன் மீதான வெறுப்பு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. எங்க களத்துல என்னன்னா, ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட களத்துல இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திமுக இதை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பிஜேபி இங்க ஒரு மக்களுக்கு அறிந்த ஒரு கேண்டிடேட்டோடு இந்த அளவுக்கு களமாடும் அப்படின்னு அவங்க ஒருவேளை யோசிக்காம இருந்திருக்கலாம். இது வந்து திமுகவிற்கு ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். அதிர்ச்சியாகத்தான் இருக்குன்றது இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி எனக்கு வந்துட்டு இருக்கிற ரிப்போர்ட். அருணாச்சலேஸ்வரருடைய ஆசி அஸ்வத்தாமனுக்கு கிடைக்குமா? கிடைச்சிருச்சு. நான் இந்த பகுதியில வந்து பணிபுரியும் பொழுது நான் யோசிக்கிற விஷயம், நீங்க உணர்ந்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணாமலையாருடைய மலையை நீங்க ஒவ்வொரு முறை பார்க்கும்போது ஏதாவது ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம அப்படியே போயிட்டு இருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இருப்போம், டக்குன்னு அந்த ரோடு வரும்போது அந்த ரோட்ல டக்குன்னு அவர் நேரா தெரியுமோ ஒரு பிரமிப்பா இருக்கும். எத்தனை முறை பார்த்தாலும் அந்த பிரமிப்பு இருக்கும். ஏதாவது ஒரு உணர்வு இருக்கும். கார்ல இருக்கும்போதே கார்ல செருப்பு கட்டி விட்டுரும். இது நான் மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்கும். அப்ப இந்த தேர்தல் பணியில சுத்தி சுத்தி வரும்போது எனக்கு தோன்ற விஷயம், உன்னையே சுத்தி சுத்தி வர வச்சுட்டேன், அப்படியே ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா இன்னொரு 5 வருஷம் அதுவும் கூட ஒரு தடவை ஜெயிச்சுட்டு அப்படியே விட்டுற போறோம், உன்னையே வாழ்நாள் பூரா சுத்தி வரக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த என்னுடைய அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு யானை, இது வாக்குறுதி இல்லை, என்னுடைய வேண்டுதல், ஜெயிச்சுட்டா வாங்கி கொடுத்துடணும். அப்படியா? ஆமா, ஏன்னா இங்க ஒரு யானை இருந்தது ருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப சென்டிமெண்டலா இங்க இருந்த மக்களோடு ரொம்ப அட்டாச்சா இருந்த ஒரு யானை அது. ஈவன் எனக்கும் கூட எனக்கு கூட அந்த யானையோட ஒரு பர்சனல் கனெக்ட் கதை இருக்கு. ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு வந்த போது எங்க அப்பா வந்து அந்த யானை நின்றுட்டு இருந்தது, எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மண்டபம் வெளியில இருக்கும், நந்தி மண்டபத்துக்கு அந்த இந்த வெளியில யானை நிக்கிறதுக்கு ஒரு மண்டபம் இருக்கும். எங்க அப்பா வந்து நாயெல்லாம் அதிகமா வளர்ப்பாரு எங்க கல்லூரியில, நாய் இந்த இதெல்லாம். அவர் பார்த்துட்டு என்ன பண்ணாரு, இந்த யானை பசியோட இருக்கு, இவன் பசியிலே இருக்கு, இவன் வந்து கூட்டு போய் சாப்பாடு போட மாட்டான் அப்படின்னாரு. நான் ஒண்ணு என்ன சொன்னேன், ஏன்பா யானை பசியா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், வயிறு பாரு ஒட்டி போயிருக்குன்னாரு. யானைக்கு அவ்வளவு பெரிய வயிறு இருக்கு, அது ஒட்டி போயிருக்கா, சும்மா கிண்டல் பண்ணாதீங்கப்பா, ஏன்னா அதெல்லாமா உங்களுக்கு தெரியுது, நீங்க என்ன வள்ளலாரா அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணேன். சாமியே கும்பிடல மாதேஷ் அவரு, உள்ளே போகல என்ன. அப்புறமா நான் என்ன பண்ணேன், அவரை சமாதானம் பண்றதுக்காக வெளியில வந்து ஒரு தாறு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து உள்ள எடுத்துட்டு வந்தேன். உள்ள எடுத்து வந்தா யானையை காணோம். உள்ள யானை பார்க்கணும், அந்த யானை அந்த உள்ள குடிலுக்குள்ள கூட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த தாரை எடுத்துக்கிட்டே உள்ள போறோம். போனா என்னங்க யானைன்னா, இல்லைங்க அவர் ரொம்ப நேரமா சாப்பிடல, பசியில இருந்தா, இன்னைக்கு பக்தர்கள் லைனா வந்துட்டே இருந்தால கட் பண்ணிட்டு கூட்டு போக முடியல, அதான் சாப்பிட வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த கவலங்கோலமா உருட்டி உள்ள போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நான் எங்க அப்பாவை பார்த்தா அவர் என்ன பார்த்தாரு, சொன்னல யானை பசியோட இருக்குன்னு அப்படின்னு. அப்போ அந்த வாழைத்தாரை கொடுத்தோம். ஐயோ இவ்வளவு வாழைத்தாரை கொடுத்தா சாப்பிட்டா அவளுக்கு சுகர் வந்துடும், நீங்க கொடுங்க, நான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிறேன்னு அவர் வாங்கி வச்சிட்டாரு. அப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, எப்படி இந்த யானையோட பசி இவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா நமக்கு நாய்னா நாய்க்கு தெரியும் வயிறு ஓட்டுறது, நம்ம வளர்க்குறோம் தெரியும், இது எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஒரு இருந்தது. அந்த யானை இறந்த போது எங்க ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஒரு வருத்தம். நம்ம அடிக்கடி இங்க வரும்போது அந்த யானையை பார்ப்போம், அதனால அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அது வந்து வேண்டுதல், வாக்குறுதி இல்ல. ரொம்ப ரசனை உள்ள மனிதர் நீங்க, எல்லாத்தையும் ரசிச்சு சொல்றீங்க. அதுவும் திருவண்ணாமலையை இந்த பகுதியில இருக்கிறவங்க அங்கங்களுமா அளந்து வச்சிருக்காங்களோ இல்லையோ, நீங்க அளந்து வச்சு இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போல. அது மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. உங்களுக்கு சீட்டு கொடுத்தவுடன் நீங்க வந்து முக்கிய தலைவர்கள் சிலரோடு பேசின உரையாடல்கள், அதே போல சிலது கேள்விப்பட்டேன். திரு அமித்ஷா அவர்களோடு நீங்கள் ஆசி பெற்றதாக இருக்கட்டும், திரு ராஜ்நாத் சிங் அவர்களோடு பேசினதை அதை பார்த்தோம் நம்ம. திரு யோகி ஆதித்யநாத்தோடு நீங்க தொடர்புல அவரோடையும் பேசுறீங்க, அவரோட தொடர்புல இருக்கீங்கன்னு தெரியும். யோகி ஆதித்யநாத் திருவண்ணாமலை வராருல்ல, யோகி எங்க கொண்டு வரீங்க? நான் வந்து முன்னாடியே அவர்கிட்ட கேட்டேன், நான் நிக்கிற தொகுதிக்கு நீங்க கண்டிப்பா வந்து கேம்பெயின் வரணும் அப்படின்னு சொல்லி முன்பே எங்களுக்குள்ளாக பேசின விஷயம். அதனால அது இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு அவர் வர்றது இன்னும் ஸ்பெஷல். இது ஒரு ஆன்மீக, ஆமா இது ஒரு ஆன்மீக பூமி. உண்மையிலே சொல்றேன், இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற மலை குன்றுகள், இன்னும் கூட அங்க சித்தர்கள் வந்து நடமாடுவதாக சொல்லுவாங்க. இது வந்து சம்திங் ஸ்பிரிச்சுவல்.
இது வந்து நம்ம நம்ம யோசிக்கிறத தாண்டி இந்த பூமி ரொம்ப ஒரு ஆன்மீக, அதான் என்ன சொல்றது, 6ஆம் அறிவுக்கு அப்பாற்பட்ட பல ஆன்மீக தத்துவங்களை கொண்ட ஒரு பூமி. இந்த பகுதியில போட்டியிடுறதே புண்ணியம் தான். இந்த பகுதியில வேலை செய்யறது, போட்டியிடுறது, இந்த திருவண்ணாமலை வேட்பாளர் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தை இருக்கு, அதுவே புண்ணியம். திருவண்ணாமலையினுடைய எம்பி அப்படின்றது அதோட பெரிய புண்ணியம். ஆனா அந்த புண்ணியத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாம், அந்த பாவிகள் எல்லாம் பயன்படுத்திக்காம விட்டாங்க. புண்ணியம் சார் இது. இந்த மாதிரி பகுதிக்கு சேவை செய்யறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதனால திருவண்ணாமலையாருடைய திருவிளையாடல் தான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். காடுவெட்டி குரு இந்த தொகுதியில தான் போட்டியிட்டாருன்னு நீங்க பதிவு பண்ணீங்க பிரச்சாரத்துல. அதை பதிவு பண்றீங்க, அவர் போட்டியிட்ட இடத்தில் நான் போட்டியிடுகிறேன், பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பெருமையா? அது ரொம்ப பர்சனலைஸ்டான ஒரு ஃபீலிங். காடுவெட்டி குரு போட்டியிட்டது. காடுவெட்டி குரு அவர்கள், நான் அவரோட பழகியும் இருக்கிறேன். ஏன்னா நான் இப்போ வந்து பாட்டாளி மாணவர் சங்கத்தில் இருந்தேன், சட்டக்கல்லூரி படிக்கிற பீரியட்ல. அந்த டைம்ல அண்ணனோட ரொம்ப பல முறை பேசியிருக்கிறேன். அவர் எப்பயுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுவார். மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவர் பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி சோஃபாவில் உட்காந்து பேசலாம். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அதுவும் வன்னியர் சமூகத்தில். அந்த விதத்தில் திருவண்ணாமலை பாராளுமன்றம்னு சொன்ன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு நினைவில் வந்தது அவருடைய பேர். இட்ஸ் ஃபேக்ட். அது பர்சனலைஸ்டு ஃபீலிங். அது அவர் நின்ன தொகுதியில் நம்ம நிற்கிறோம் அப்படின்றது முதல்ல ஏற்பட்ட ஒரு உணர்வு. ஆனால் அவரை இந்த பகுதி அவர் 2,88,000 ஓட்டு வாங்கினார். ஒரு சாதாரண எண்ணிக்கை கிடையாது, நல்ல ஒரு எண்ணிக்கையில் ஓட்டு வாங்கினாரு. ஆனால் அதை விடவே அந்த டைம்ல வந்து, ஆனால் என்ன தெரியுங்களா, அவர் மேலே என்னென்னலாம் அலிகேஷன் சொன்னாங்களோ அதெல்லாம் என் மேலே சொன்னாங்க. சரி, அவர் வெளியூருக்காரரு, வெளி மாவட்டத்துக்காரரு, அப்படி இப்படி அது ஆர்வம் இல்லாமல் இருக்காரு. காலையில் 6 மணிக்கு கிளம்பி நைட்டு இப்போ மணி 2:30 இப்போ வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். இது 5 மணிக்கு மேலே வந்து 2 பாயிண்ட்ல கை காட்ட போகிறவங்களாம் ஆர்வமாக இருக்காங்களாம். என்னுடைய உடல் உழைப்பு, நான் கொடுத்துருக்கிற நேரம், நான் கொடுத்துருக்கிற களம், என்னுடைய பணி ரொம்ப தீவிரமானது. ஆனால் குரு அண்ணனுக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாமே எனக்கு சொல்கிறாங்க. சரி, அப்போ அவர் ஏற்படுத்தின ஒரு ஃபேக்டர், ஃபியர் ஃபேக்டர் நானும் ஏற்படுத்தியிருக்கேன். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப உண்மையிலே ஒரு கர்வம் தான். சரி, திருவண்ணாமலை வாக்காளர்கள் பார்ப்பாங்க, இது உங்கள் நேரம், நீங்களே அவங்க கிட்ட பேசலாம். இந்த பகுதியை பொறுத்தவரை மிகப்பெரிய வளங்கள் இருந்தும், மிகப்பெரிய நலங்களை இயற்கை நமக்கு கொடுத்திருந்தும் கூட இந்த பகுதி வளர்ச்சி இல்லாத ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் எந்த தரப்பு மக்களும் தன்னிறைவோடு, மனநிறைவோடு இல்லை. ஆன்மீகவாதிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், படித்த பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கான படிப்பு, எந்த விஷயமுமே இங்க தன்னிறைவா இல்லை. ஆனா தன்னிறைவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளங்களை கொண்ட பூமியாக இந்த பூமி இருக்கிறது. இதற்கு ஒரே காரணம், இந்த பகுதியில இன்னும் உள்ள இருக்கிற கிராமங்கள் எல்லாம் ஒரு 30 வருடங்கள் பின்தங்கி இருப்பதற்கான ஒரே காரணம் இங்க இருக்கிற மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள். இதை வந்து மக்கள் உணர வேண்டும். இந்த முறை உணர்ந்திருக்கிறார்கள், உணருவார்கள். இன்னும் உணராதவங்க கூட எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியான சதவீதம் அதை உணர்ந்து விட்டது. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் சதவீதமும் அதை உணரும். இங்க ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அதே போல நடப்பது பிரதமருக்கான தேர்தல். நரேந்திர மோடி அவர்கள் தான் அடுத்த பிரதமர் என்பதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. அவருடைய ஆசி பெற்றவர்கள், அவருடைய அன்பை பெற்றவர்கள், அவருடைய நெருக்கமானவர்கள் வரும்பொழுது இந்த பகுதிக்கு இன்னும் பல விஷயங்களை செய்து தர முடியும். ஏன்னா எம்பி எம்எல்ஏவா இல்லாமல நான் பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். கடலூர் இருந்து பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக்கு, இன்னும் பல விஷயங்கள். ஒரு பதவியில் இருக்கும்பொழுது இன்னும் உரிமையாக கேட்டு பெற முடியும். இந்த பகுதிக்கு சேவை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய தாகத்தோடு, மிகப்பெரிய திட்டமிடுதலோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மக்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு பெருமளவில் இருக்கிறது. தாமரை மலரும், திருவண்ணாமலை வளரும். வாழ்த்துக்கள். இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்று எம்பியாக நிறைய உங்களுடைய பணிகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதே போல இந்த மக்களுக்கான சேவைகள்ல நான் இதையெல்லாம் செய்ய போறேன்றத இப்பவே ஒரு திட்டமிடல, எம்பி ஆவதற்கு முன்பே இந்த திட்டமிடலாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு தனியா ஒரு சிலபஸே வச்சிருக்கீங்க. நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்பை இந்த மக்கள் உங்களுக்கு கொடுக்கட்டும். பேட்டி முடியும் போது 2 மணிக்கு கிட்ட ஆகுது. இந்த நேரத்தை நீங்கள் கொடுத்தமைக்க பெரிய நன்றி. கொஞ்சம் ஓய்வெடுங்கள், ஏன்னா ஓய்வு இல்லாம உங்க முகம் இப்படி இருக்கிறதையும் மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க. சரிங்களா? வெற்றி பெற வாழ்த்துக்கள் திரு அஸ்வத்தாமன். நன்றி, நன்றி மாதேஷ். நீங்களும் உங்களுடைய நேரத்தை அதுவும் இந்த நள்ளிரவுல கொடுத்து
நல்ல பல கேள்விகளை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.